ஹலோ கைஸ், வெல்கம் டு மீடியேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏபிஐ யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஏபிஐ யூஎஸ்டிடின்னு சொன்னால் இது வந்து ரீசெண்ட் டேஸாக எங்களுக்கு வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு கோயினாகவே மாறி இருக்குது. இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, இங்கே இருந்து இந்த லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 177% மாதிரி எங்களுக்கு பம்ப் பண்ண கொடுத்துருப்பாங்க. இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி வந்திருக்கும் 2025 அக்டோபரில் இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு வந்து 2025 அக்டோபரில் பார்த்தோம்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 6 மந்த்தாக எங்களுக்கு இந்த கோயின் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த டைம் வந்து நிறைய ட்ரேடர்ஸ், நிறைய பிகினர்ஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேஸா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். இப்போ ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள். எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் எங்களுக்கு இது வரைக்கும் எடுக்கலாம். எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து ரிஜெக்ஷன் நடந்த ஜோன் தான். சரியா, இது ஃபுல்லாக ரிஜெக்ஷன் நடந்த ஜோன் தான். இப்போ கரண்ட்டாக ரிஜெக்ஷன் அடிச்சிருக்கிற ஜோன். சரியா, அப்போ எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரிஜெக்ஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் எங்களுக்கு இங்கே வந்து லோங் என்ட்ரி போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே லோங் என்ட்ரி போக இயலாது. இந்த பிளேஸ் வந்து பை பண்ணுறதுக்குரிய பிளேஸ் வந்து இல்லை. இந்த பை வந்து நீங்கள் எங்கே வச்சு பை பண்ணியிருக்கணும்டா, பிஃபோர் பிரேக் அவுட்டுக்கு முன்னுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு க்ளீனான ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பிளேஸில் க்ளீனான ஒரு சைட் வேஸ் இருந்திருக்கு. இந்த சைட் வேஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கடா, இந்த சைட் வேஸில் எங்கே மேலே வச்சு நீங்கள் இந்த பிளேஸில் சரி பை பண்ணியிருந்தீங்கடா, அது நோ இஷ்யூ. உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ணி கொள்ளிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 190% உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் இப்போ வால்யூமில் பார்த்தோம்டா, இந்த வால்யூமில் பாருங்கள், முதலாவது கேண்டில் இது. இந்த கேண்டலுடைய வால்யூம், இந்த கேண்டலுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 80.54 மில்லியன். அண்ட் ரெண்டாவது கேண்டலோட வால்யூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 மில்லியன். இது வந்து ரெண்டாவது கேண்டில். அண்ட் ஆல்சோ மூணாவது கேண்டலுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 240 மில்லியன். இந்த 240 மில்லியன் ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷருடைய கேண்டில். சரியா, இது ஃபுல்லாகவே எங்களுக்கு செல்லிங் ப்ரெஷருடைய கேண்டில். ஸோ இந்த கோயினில் எங்களுக்கு இப்போ என்ட்ரி போகலாமா, பை என்ட்ரி போகலாமான்னு கேட்டால் ஒரு நாளும் இப்படி நீங்கள் வந்து என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இந்த கேண்டலுடைய வால்யூமை பாருங்கள், இந்த செல்லிங் ப்ரெஷருடைய கேண்டில். இந்த கேண்டலுடைய வால்யூமை தாண்டி எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பையிங் ப்ரெஷர் வால்யூம் வந்துச்சுண்டா ஓகே, நோ இஷ்யூ. பட் நீங்கள் வந்து கட்டாயம் விளங்கி கொள்ளணும், இந்த வால்யூமை தாண்டாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லோ வால்யூம். அதுக்கு பின்னால் உள்ள பை வந்து 109 மில்லியன். அண்ட் அதுக்கு பின்னால் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சைட்வேஸ் குரூப் போல் எங்களுக்கு வந்து சடன் வால்யூம் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்துருக்குதான்னு பார்த்தோம்னா பெருசாக வந்துடல. பட் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு வால்யூம் வந்து எங்களுக்கு 45 மில்லியன். இந்த பிளேஸில் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் வால்யூம் வந்துட்டு அண்ட் ஆல்சோ எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு சின்ன சைட்வேஸ் ஒன்று கொடுத்துட்டு தான் எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பிளேஸில் என்ட்ரி போகலாமான்னு கேட்டால் இந்த பிளேஸில் இப்போ வந்து நீங்கள் என்ட்ரி போகக்கூடாது. அண்ட் நான் 1 ஹவர் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன், அது ஏன் என்ட்ரி போகக்கூடாதுன்னா. ஓகே, 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு டபுள் டாப் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுறது வந்து அழகாக வேணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லிக்விட் ஹண்ட் வந்து இங்கே அண்ட் அதோடைய ரெண்டாவது இங்கே பாருங்கள் டபுள் டாப் பேட்டர்ன். அண்ட் அதோடைய நெக்லைன் வந்து இதாக இருக்குது. இந்த நெக்லைன் வந்து மட்டும் பிரேக் டவுன் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த எஃபிஜே ஃபில்லப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு திருப்பி கீழே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாகவே கீழே ஃபுல்லாகவே டவுன்ஃபுல் ஆகிடும். பட் இப்போ இருக்கிற வந்து ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷராக இருக்கிற ரீசனால் நீங்கள் வந்து என்ட்ரி போகிறத வந்து தவிர்த்து கொடுறது வந்து மிச்சமே நல்லமாக இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஹைப்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹைப்பில் பை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து லோவில் வச்சு தான் பை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜெம்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய மாதிரி இருக்கணும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு சொன்னால் எங்களுடைய மீடியேட் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ எங்களுடைய டிக்டாக் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மீடியேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.